வணக்கம் சார். பார்க்க போகிற இந்த ப்ராப்பர்ட்டி தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூரில் வந்து மாரியம்மன் கோயில் பைபாஸ் டு பள்ளிக்கரணம் போகிற ரூட்டு சார் இது வந்து பைபாஸ். கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் வந்து பெஸ்ட் ஸ்கூல். மாரியம்மன் கோயில் பைபாஸ் வந்து பெஸ்ட் ஸ்கூல் 1.5 கிலோமீட்டர் வரும். நீங்கள் கும்பகோணம் விக்கிரவாண்டி புது பைபாஸ் வந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் வரும். இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்து 1 கிலோமீட்டர் வரும். இது டுவோர்ட்ஸ் நேராக உங்களுக்கு வந்து இது இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்து ரயில்வே லைன் வரும் நடுவில். இது டுவோர்ட்ஸ் நேராக உங்களுக்கு வந்து பள்ளிக்கரணம் ரவுண்டானா. கரெக்டாக இங்கேருந்து வந்து அதிகபட்சம் ஒரு 5 கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு. இங்கேருந்து வந்து அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்து தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து கரெக்டாக அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வரும். இதில் போய் ரைட் எடுத்தால் இந்த பெட்டிலே வந்து அந்த ஸ்கூல் வந்துடும். தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வந்து அதிகபட்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் வரும். இது வந்து பைபாஸ் பள்ளிக்கரணம் ரவுண்டாலேருந்து டுவோர்ட்ஸ் வந்து மாரியம்மன் கோயில் பைபாஸ் போகிற ரோடு இது பக்கத்தில் ஆப்போசிட் எல்லாமே உங்களுக்கு வந்து லே அவுட்டு தான். உங்களுக்கு இது வந்து ரைட் லெஃப்ட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து லே அவுட்டு தான். இது எல்லாமே லே அவுட்டு தான். அதேமாரி இதை தாண்டி உங்களுக்கு லே அவுட் எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான். உங்களுக்கு இது எல்லாமே ரெடி டு ஆக்குபை எல்லாமே இண்டிவிஜுவல் கூடி இருக்காங்க. பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது லே அவுட்டு தான். இது புது லே அவுட் எல்லாமே சோல்டு ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இந்த லே அவுட்டுக்குள்ளே தான் இருக்குது. உங்களுக்கு இது எல்லாமே லே அவுட்டு தான். இதுதான் ஜஸ்ட் இறங்கி நடந்து போகிறது தான். அதிகபட்சம் 100 மீட்டர் தான் வரும் உங்களுக்கு. இது ஃபுல்லாக லே அவுட்டுக்குள்ளே தான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது உங்களுக்கு. அந்த ப்ளூ கலர் ஷீட் பார்த்திங்கன்னா நேராக பார்த்து தெரியும். இதான் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் ஸ்கூல் மாரியம்மன் கோயில் பைபாஸ் அதுதான் உங்களுக்கு. அது கரெக்டாக உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் இங்கே இந்த இடத்துலேருந்து கரெக்டாக உங்களுக்கு 5 கிலோமீட்டர் தான் வரும். புது பஸ் ஸ்டாண்டு 10 கிலோமீட்டர் தான். இந்த லே அவுட்டில் வந்து ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க குடி இருக்காங்க. மீதி எல்லாம் ஃபுல்லாக வேக்கலாண்டாக தான் இருக்குது. இப்போ பார்க்க போகிறது வந்து லே அவுட்டுக்குள்ளே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறது. லே அவுட்டுக்குள்ளே தான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ஒரு குடோன் பர்பஸுக்கோ நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு சூட்டபுளான ப்ராப்பர்ட்டி இது. நீங்கள் பொன்னியனூரில் மாரியம்மன் கோயில் கரெக்டாக அந்த இடத்துல அதிகபட்சம் ஒரு 3.5 கிலோமீட்டர் தான் வரும். ஆமாம், அதேமாரி 3.5 கிலோமீட்டர் வரும். பள்ளிக்கரணம் ரவுண்டானா வந்து 5 கிலோமீட்டர். ரயில்வே ஜங்ஷன் உங்களுக்கு வந்து 5.5 கிலோமீட்டர். இது எல்லாமே பிளாட்டு தான். இது ரைட் லெஃப்ட்டில் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாட்டு தான். இது வந்து பஞ்சாயத்து அப்ரூவ்டு பிளாட்டு தான். ரைட் லெஃப்ட்டில் இருக்க எல்லாமே உங்களுக்கு பிளாட்டு தான். அந்த மெயின் ரோடு இறங்கி ஜஸ்ட்டு வந்து செகண்ட் லெஃப்ட் எடுத்தால் உங்களுக்கு வந்து நம்ம பார்க்க ஒரு ப்ராப்பர்ட்டி அதிகபட்சம் 100 மீட்டர் தான் வரும். இது வந்து பைபாஸ். இது ரைட் எடுத்தால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ஸ்கூல் போகிறது. லெஃப்ட் எடுத்தால் உங்களுக்கு வந்து பள்ளிக்கரணம் ரவுண்டானா. இது ரைட் லெஃப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பிளாட்டு தான். நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பிளாட்டுக்குள்ளே தான் பார்க்க போகிறது. ரோடு வந்து ஒரு 20லேருந்து ஒரு 23 அடி ஒரு ரோடு வரும். அதிகபட்சம் 20 அடி தான் ஒரு அந்த ரோடு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த பிளாட்டு வந்து எல்லாமே பஞ்சாயத்தை பொறுத்து பார்க்க போகிற அந்த பிளாட்டு வந்து உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் பிளாட்டு தான். பட் வந்து இடம் வந்து பட்டா ப்ராப்பர்ட்டி இது. ஆமாம், பட்டா லேண்டு தான். இதுதான் சார் ரோடு. இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலாக ரோடு. இது வந்து லே அவுட்டுக்குள்ளே போகிற ரோடு. இது வந்து கடைசியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்குது. இது வந்து லே அவுட்டுக்குள்ளே போகிற ரோடு. இதுலேருந்து வந்து இறங்கி இது எல்லாம் ரைட் லெஃப்ட் எல்லாமே உங்களுக்கு தான் இறங்கி இதுக்குள்ளே போகணும். அந்த முள்ளெல்லாம் இருக்கலாம். இதில் போனால் ஜஸ்ட் வந்து ஒரு 50 மீட்டர் தான் வரும். பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இது வந்து ஒரு 50 மீட்டர் தான். இது ஆக்சுவலாக ரோடு. இது வந்து லே அவுட் ரோடு. இப்போ இறங்கி முட்டாடத்தான் ப்ராப்பர்ட்டி. இந்த பாருங்கள், இது எல்லாமே ஃபுல்லாக நமக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஆக்சுவலாக ரோடு. லே அவுட்டுக்குள்ளே வந்து போகிற பாதை. இதில் வந்து கடைசி வந்துடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாட்டு தான். அது வந்து பிளாட்டு கிடையாது. அது வந்து பட்டா ப்ராப்பர்ட்டி. ஆமாம், இது கிட்டத்தட்ட மொத்தம் ஏரியா மெஷர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 சதுரடி வருது. ஆமாம், இது வந்து மொத்தம் வந்து 10,000 சதுரடி தனியாக இருக்குது. பாருங்கள், இதான் பவுண்ட்ரி. இந்த கல்லு தான் ஆரம்பிக்குது. இது வந்து போய் ஸ்ட்ரைட்டாக போங்க. இடம் ஸ்ட்ரைட்டாக போய் இந்த லாஸ்ட்டு ஒரு பவுண்ட்ரி பாருங்கள். அது அப்படியே பவுண்ட்ரி தான். ஒரு எல் ஷேப்பில் நமக்கு வந்து ஒரு பக்கம் வந்து அளவு இருக்குது. இந்த பக்கம் மட்டும் தான் நம்ம கலந்து கொடுக்கணும். இந்த பக்கம் ரோடு முடிச்சு இந்த பிளாட் இந்த பக்கம் அளவு இருக்குது. ஆமாம், நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனல் நேம் வந்து சரவண பொய்யின். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் மற்ற ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸில் பார்க்கலாம். தஞ்சாவூர்லேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் சர்க்கிளில் விவசாய நிலம் அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி பை அண்ட் செல்லிங் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையின் தாம்பரத்துலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸில் பை அண்ட் செல்லிங் பண்ணிகிட்ருக்கோம். இல்லை ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9487139160 மெசேஜ் பண்ணலாம். 9487139160 மெசேஜ் பண்ணலாம். இது வந்து பட்டா ப்ராப்பர்ட்டி. இது தனி இண்டிவிஜுவல் பட்டா இருக்குது. மொத்தம் 10,000 சதுரடி. இது கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸில் வரும் உங்களுக்கு மெஷர்மெண்ட் அளவு. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. இதோட ரேட்டு வந்து ஒரு சதுரடி கோட் பண்ணி வந்து 1300 கோட் பண்ணி ரேட்டு வந்து ஒரு 1300 பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1300 ருபீஸ். இது நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு ரயில்வே ஜங்ஷன் தான் ரோடு. ரயில்வே ஜங்ஷன் தான் கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அதிகபட்சம் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வரும். அதேமாரி தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் விக்கிரவாண்டி பைபாஸ் தான் கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான்.
பள்ளிக்கரணை ரவுண்டானது உங்களுக்கு மாரியங்கல் பைபாஸ் கரெக்டாக 100 மீட்டர் தான். ப்ராப்பர்ட்டி நல்ல 100 மீட்டர் தான். இந்த ஆல்ரெடி லேஅவுட் உள்ள தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி. இண்டிவிஜுவல் பட்டாது, பட்டா வந்து இண்டிவிஜுவல் பட்டாது. நல்ல டைட்டிலாம் கிளியர் இருக்குது. அதுதான் மெயின் ரோடு பாருங்கள். ஜஸ்ட்டு அப்படியே இறங்கி நடந்து ஒரு தூரம் தான் ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு குடோன் பர்பஸ்க்கோ இல்லைனா இண்டிவிஜுவல் மாரி ஒரு வீடு கட்டி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இடம். ஒரு பங்களா டைப்பில் வந்து வீடு கட்டி தோட்டம் வைக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 சதுரடி இது இடம். இந்த இடம் மொத்தமாக தான் கொடுப்பாங்க, தனியாக பிரித்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சதுரடி விலை வந்து 1300 பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1300 ருபீஸ். உங்களுக்கு வந்து 2 பக்கம் வந்து மெஷர்மெண்ட் அளவு இருக்குது, மீதி 2 பக்கம் அளந்து கொடுத்துருவாங்க. பக்கத்தில் ஃபுல்லாக லேஅவுட்டில் இடம் தான் உங்களுக்கு. ஃபுல்லாக பக்கத்தில் நியரஸ்ட் அடுத்ததுலாம் உங்களுக்கு வந்து வீடு தான். இந்த பாருங்கள் பேக் சைடில் வீடு தான் அதெல்லாம். ஆமாம், வீடுங்க தான் உங்களுக்கு. ஒரு சதுரடி விலை வந்து 1300 பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 1300 ருபீஸ். நன்றி சார், தேங்க்யூ.